ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 8 நாட்களுக்கான பலன் அப்படிங்கிறது நவம்பர் 15லேருந்து நவம்பர் 22 வரைக்கும். நம்ம லக்னத்திற்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்கார், என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திராதிபதி எந்த பாவ தொடர்பில் இருக்கார், இதெல்லாம் வச்சு தினப்பலனாக நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ முதல் நாள் நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 4ஆம் இடத்துல சந்திரன் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில். அப்போ இன்றைக்கு ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, மூலதனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதாவது செலவுகள் நடக்கும். அது இடத்தின் வழியாகவோ வீட்டின் வழியாகவோ உறவினர்கள் வழியாகவோ நடக்கும் அப்படிங்கிறது. அதில் நம்மளுடைய இப்போ தொழிலாகவே வச்சுருக்கோன்னு வைங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், ரியல் எஸ்டேட்டு மற்றும் வியாபாரம், கடை வச்சுருக்கவங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஃபேன்சி கடை, கம்ப்யூட்டர் சாதனங்கள் மற்றும் அழகு சாதனங்கள், இது மாதிரி இந்த கடை சார்ந்த அமைப்புகள் இருக்கவங்களுக்கும் தொழில் பலம் நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்ரை டீல் பண்ணுறதுக்கும் செட் ஆகும். ஒரு சில பேருக்கு கடனை கொடுத்து ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பக்கம் கடனை வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும். சிகிச்சைகள் பெற்றவர்களுக்கு இன்றைக்கி சிகிச்சை கிளியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் சந்திரன் போகிறாரு. அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் இது. நமக்கு சூரியன் ஆகாத கிரகம்தான். மகர லக்னத்துக்கெல்லாம் அட்டமாதிபதி, 8 எங்கிருப்பனும் தீதேன்னு சொல்லுவோம். ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் குருவை போல் செயல்படுறார். அதனால் இன்றைக்கி குழந்தைகள் நலம், குதூகலம், ஒரு இடத்துக்கு பிரயாணம் போகிறது, பிக்னிக் போகிறது, இது மாதிரி நண்பர்கள் வகையில் சில மகிழ்ச்சியான செய்திகள் வர்றது. சில ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலில் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும், வேலை கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் கமிஷன் வகை தொழில்கள் நல்லாயிருக்கும். சில பேர் வேலையில் விலகக்கூடிய அமைப்பும், தாங்களாக விருப்ப ஓய்வு பெறக்கூடிய அமைப்பும் இன்றைக்கி நடக்கும். ஸோ இன்றைக்கி கிரக நிலைகள் அப்படிங்கிறது சந்திரன் இருக்கக்கூடிய இடமும் சரி, அந்த சூரியன் குரு பார்வையும் சரி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, நல்லாயிருக்கு. நவம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம், மாலை 5:22 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம். அப்போ சந்திரன் 3 இடத்துல இருக்குது. நம்முடைய லக்னத்திலேயே திருவோணமாக இருக்குது, 5ஆம் இடத்துல ரோகிணியாக இருக்குது, 9ஆம் இடத்துல அஸ்தமாக இருக்குது. இந்த 9ஆம் இடத்துல அஸ்தத்தில் தான் கேது இருக்கார். அப்போ ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், கோயிலுக்கு போகிறது வர்றது, கோயில் சார்ந்த ஒரு தொழில் பண்ணுறவங்க, கன்சல்டிங் இருக்கவங்க, ட்ரஸ்ட்டில் இருக்கவங்க, இது சம்மந்தப்பட்ட பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், இதுக்கெல்லாமே நன்மைகள் நடக்கும். ஐடியில் இருக்கவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு சற்று மந்தமாக இருக்கும். நவம்பர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மிருகஸ்ரீஷம் 3, 4 பாதங்கள் மிதுன ராசியில் சந்திரன் செவ்வாய் மாதிரி போகிறாரு. மதியம் 3:48 வரைக்கும் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இருந்தாலும் கூட நமக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லது தான் நடக்கும். எதிர்பாராத ஒரு கஷ்டம் வர்ற மாதிரி வந்துட்டு அது விலகிரும், அதிலிருந்து விடுபட்டுருவோம். அதனால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும். புதுசாக வரன் பார்க்குறது, ஒரு சுபகாரியங்கள், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக்குறது, புதுசாக ஆர்டர் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். நவம்பர் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி சூரியன் அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். விசாகத்திலிருந்து மதியம் 2:37க்கு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் சனி மாதிரி வேலை செய்ய போகிறார். அப்போ 11ஆம் இடத்துல சூரியன் சனி மாதிரி இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு சனி நட்சத்திரத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 3 பேரினுடைய சேர்க்கை பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 2:55 வரைக்கும் இருக்குது. இந்த திருவாதிரை 3ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு சிலருக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்ட பண வரவுகள் நல்லாயிருக்கும். இளைய சகோதர சகோதரிக்கு ஏதாவது இடமாற்றங்களோ, அவங்களுக்கு ஏதாவது சிகிச்சைகள் பெறுறதோ அல்லது பிரயாணம் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நமக்கு பணவரவு, தொழில் பலம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ட்ரேடிங் எல்லாமே இன்றைக்கி நல்லா அமையக்கூடிய நாள். ஆனால் கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, மகிழ்ச்சி, ஒரு என்ஜாய்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி தடையாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும்.
நவம்பர் 20ஆம் தேதி புதன்கிழமை புனர்பூசம் 4ஆம் தேதி மதியம் 2:49 வரைக்கும் கடகராசியில் குருவினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். அப்போ குரு வந்து நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, கலைகள் சம்மந்தப்பட்டது, இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போகிறது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, ஐடி லைனில் கமிஷன் தொழிலில் இருக்கவங்க, போதனா மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பேங்கிங் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது வந்து கருவிகள் செய்கிறது மற்றும் காவல்துறையில் இருக்கவங்க, பேங்கிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். நவம்பர் 20ஆம் தேதி புதன்கிழமை இந்த மதியம் 2:49க்கு புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் தொடங்குது. நவம்பர் 21 வியாழக்கிழமை மதியம் 3:35 வரைக்கும் அந்த பூச நட்சத்திரம் இருக்குது. இப்போ சந்திரன் பூசத்தில் போகும்போது செவ்வாய் கிரகமும் அதே பூசத்தில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுது. ஆனால் சனி 2ல் இருக்கிறதுனால உறவுகளுக்கு நல்லா இல்லை, பணவரவுக்கு நல்லா இருக்குது, தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல், ஒரு ஆதாயம், இதெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, தொழில் சார்ந்த ஒரு பொருள் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நாளை வந்து நமக்கு பயன்படுத்திக்கலாம். நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். முதல் நாள் வியாழக்கிழமை மதியம் 3:35க்கு தொடங்கிறது. மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து மாலை 5:09க்கு தான் முடியுது. ஆயில்யம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் புதன் இருக்கார், பாக்கியாதிபதி. அதனால் இன்றைக்கி வந்து சந்தோஷமான நாளாக இருக்கும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். சில புது பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து ஒரு சிநேகமாக பழகிட்டுருக்கோம், அதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழியில் நமக்கு மகிழ்ச்சிகள், குழந்தைகளுக்கு சில நல்ல நிகழ்வுகள் நடக்கிறது, எல்லாமே குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற நாளாக இது அமைகிறது. அதே போல் மூளை உழைப்பு சார்ந்த அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க, நம்ம கம்ப்யூட்டர் லைனில் இருக்கவங்க, ஜோதிடராக இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, மற்றும் நம்ம ஸ்டேஷ்னரி லைனு, கான்ட்ராக்ட் ஒர்க்கில் இருக்கவங்க, இது எல்லாத்துக்குமே புதன்னாலே ஒரு நல்ல வியாபாரின்னு அர்த்தம். ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைகிறது. நமக்கு வந்து 11ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது சார்ந்த விஷயங்களுக்கு அது கொஞ்சம் தீமையை பண்ணும். அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இன்றைக்கி அவாய்டு பண்ணிக்கோங்க. தொழில் பலத்துக்கு நல்ல நாளாக இருக்கும், பொருள் வரவுக்கு நல்ல நாளாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே வந்து பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திர கான்செப்டை பயன்படுத்தினோம்னா இன்னும் நமக்கு துல்லியமாக பலன்கள் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கி அப்டேட்டடான அஸ்ட்ராலஜியாக இருக்குது. நமக்கு கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதிலை கொடுக்குது. அதனால் இந்த உபநட்சத்திரத்தில் துல்லியமாக நமக்கு என்ன கிரகம் பொருளை கொடுக்குது, என்ன கிரகம் நட்பை கொடுக்குது, உறவை கொடுக்குது, எந்த கிரக நட்சத்திரம் நமக்கு கெடுக்குதுங்கிறத ஒரு ஸ்டாண்டர்ட் ரெடி ரெக்கனராக நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஜோதிடம் நமக்கு உதவுதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.